ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள். சூப்பரான அருமையான தலையை பாருங்களேன். எப்படி பிளாக் கலரில் இருந்து வெள்ளையிலேருந்து எந்த அளவுக்கு சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தடவும், எந்த அளவுக்கு கரு கரு கருன்னு முடி சூப்பராக கருப்பாயிடுச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள், வெள்ளை முடி வந்து எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளை முடி எப்படி இருந்த முடி எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க நான் செஞ்சுருக்கேன். அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன்னு. எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா கரு கரு கருன்னு கரும்பச்சையில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. பாருங்கள் கையிலேயே எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னா, அப்போ முடியில் போட்டால் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி போட்டுக்கின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ நாங்கள் எப்படி வீடியோ போட்டிருக்குன்றத உங்களுக்கு தெரியும். நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பீட்ரூட்டு தாங்க சீவி எடுத்திருக்கேன். பீட்ரூட்டு நல்லா சீவி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்தது நான் என்ன எடுக்கிறேன்னா, மிக்ஸி ஜாரு தாங்க எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் அது ஃபஸ்ட்டு போடுற பொருள் என்னென்னா, ஓமவல்லி தாங்க நான் எடுத்திருக்கேன். ஓமவல்லி அது ஒரு 4 இலை தாங்க எடுத்திருக்கேன். நல்ல பெரிய இலையாக இருந்துச்சுன்னா 4 இலை எடுத்துக்கங்க. சின்னமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கங்க. அதை சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நான் அந்த பீட்ரூட்டையும் அதில் போட்டுக்கலாம். அந்த பீட்ரூட்டையும் அதை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு, நல்லா நைஸாக அரைக்கணும். மை மாதிரி அரைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வரணும். இந்த வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டுருன்றத அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக கலர் பாருங்கள். அதாவது ஓமவல்லி கலரும் பீட்ரூட்டு கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா. அதை அப்படியே ஓரமாக நவுத்தி வச்சிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறேன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அடுப்பை பற்ற வச்சு இரும்பு கடாய் தாங்க நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். அந்த இரும்பு கடாயில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கப்புனால் 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த 1 கப் தண்ணியில் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்து நான் என்ன போட போகிறேன்னா, சன்ரைஸ் காப்பி பொடி தாங்க நான் போட போகிறேன். 2 பாக்கெட்டு நான் போட போகிறேங்க. அதை 2 பாக்கெட்டும் நம்ம அதில் கொட்டிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எந்த பொருள் சேர்த்தாலும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதிகமாக போடாதீங்க. முடிக்கு ஏற்றாப்பில் பொருள் சேர்த்துக்குங்க. முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. முடி நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு ஹேருக்கு தகுந்தாப்பில் பொருள் போட்டுக்குங்க. அது நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த இதுவை பீட்ரூட் சாறை அப்படியே எடுத்து அதில் நம்ம கொட்டிக்கலாம். நல்லா கொதி வரணும். இதோட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் தாங்க நான் அதில் சேர்க்க போகிறேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது என்னென்னா கருஞ்சீரக பொடி தாங்க. நான் வீட்டில் வந்து ஏற்கனவே நான் பொடி அரைச்சி நான் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். அது தாங்க எடுத்து நான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூனு, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நல்லா கருகருன்னு கலரே மாற்றி கொடுத்துருங்க. அடுத்து நான் என்ன பொடி போடுறேன்னா, அவுரி பொடி தாங்க நான் போட்டிருக்கேன். அவுரி பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க. அந்த கலரை எப்படி டிஃப்ரெண்ட் கொடுத்து நல்ல கலர் மாற்றி கொடுக்கும் பாருங்களேன். செம்மையாக அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சுண்ட 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 நல்லா கிண்டிகிட்டே வந்து பக்குவமாக செய்யணும். அந்த அளவுக்கு பண்ணணும். சூப்பராக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம்.
பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், கலரே மாற்றி கொடுத்துருச்சு பாருங்களேன். பீட்ரூட்டு கலர் இருந்தது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், செம்மையா. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டுருன்றதை அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்கு, கலரே மாற்றி கொடுத்துருச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு கலர் மாற்றி நல்லா கருன்னு மாற்றி கொடுத்துச்சு. என் கையிலே இப்படி பிடிக்குது, முடியல இன்னும் செம்மையாக பிடிச்சிருக்கோம். ஏன்னா இதை நான் என் பையனுக்கு நான் போட போகிறேன். என் பையனை உட்கார வச்சுருக்கேன், அவனுக்கு இதை என் பையனுக்கு இதை போட போகிறேன். இங்கே பாருங்கள், கருன்னு இருக்குது பாருங்கள். சூப்பரான இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க. என் பையன் தலையில் எண்ணெயே தடவே மாட்டாங்க, செம்பட்டை பிடிச்சி போய் கிடக்கும். இந்த செம்பட்டை பிடிச்ச தலை எப்படி மாற்றி கொடுக்குது பாருங்களேன். இதை போட்டு முடித்து குளிச்சுட்டு வந்தோன்னே எப்படி மாற்றி கொடுக்கு பாருங்கள். என் பையன் தலையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்பட்டை கலரில் இருக்குது. இந்த கலர் போட்ட உடனே எப்படி மாற்றி கொடுக்கும் பாருங்கள், நல்லா செம்மையாக. அந்த கலரே மாற்றி விட்டு கருன்னு வச்சுருக்கேன் என் பையன் முடி. அந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக போட்டுறணும். நல்லா திக்னஸாக போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம நல்லா காய விட்டுறணும். நல்லா காய தான் நமக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். நல்லா திக்காக போட்டுருங்க. நல்லா திக்காக போட தான் நமக்கு இதை வாரத்தில் 2 முறை போடுங்க. அந்த மாதிரி தலையில் உள்ள செம்பட்டை முடி, வெள்ளை முடி எல்லாமே சூப்பராக அருமையாக அப்படியே சிட்டாக பறந்துடும். அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக இந்த அளவுக்கு நம்ம திக்னஸாக போடணும். நல்லா திக்காக போட்டு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா காய விட்டுருங்க. அது தலையிலேருந்து கொட்டுற அளவுக்கு நம்ம நல்லா காய விடணும். நம்ம காய வைக்கிறதுல தாங்க இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக நல்லா திக்காக போட்டு விட்டுருங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். என் பையனுக்கு நல்லா திக்காக நான் போட்டு விட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் பையன் தலையை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அருமையாக நைஸாக நல்லா அவனோட செம்பட்டை முடியே இல்லாமல், செம்பட்டை கலர் முடியே இல்லாமல் எந்த அளவுக்கு பிளாக் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நல்லா கருன்னு இருக்குது. இதை வாரத்தில் 2 முறை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படி தான் எப்படி வீடியோ போட்டுவிட்றத உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்குன்றதை உங்களுக்கு அப்போ தான் தெரியும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, முடி நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். இதை வாரத்தில் 2 முறை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வெள்ளை முடியாக இருந்தாலும் சரி, செம்பட்டை முடியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.